ஆண்டவரை தேடுகிறவர்களை ஆண்டவர் கைவிடுறதில்லை. ஆகவே தேவனை தேடுவோம். அதுதான் நம்ம நம்பிக்கை. என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன தொல்லை, என்ன கஷ்டம் வந்தாலும் நான் கர்த்தரை தேடுவேன். வேதத்தை வாசிங்க, அவரை பார்க்கலாம். ஆமீன். வேதத்தை வாசிங்க, அவரை பார்க்கலாம். தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்க, அவருடைய வார்த்தையை கேட்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். நீங்கள் அவரை துதித்து பாடுங்க, அவர் உங்கள் துதியிலே அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. எத்தனையோ பேரை பார்த்தோம். அவர் ஆபிரகாமை கைவிடலை, தானியேலை கைவிடலை, சிங்கத்தின் கெபியில தானியேலை கைவிடலை, எத்தனையோ போராட்டத்தில் தாவீதை கைவிடலை. எங்களுக்கு நல்லா தெரியும், கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுகிறதில்லை. அந்த நம்பிக்கையில் நில்லுங்க. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் கொண்டு வரும். நான் கர்த்தரை நம்புவேன். அவர் யாரையும் கைவிட்ட மாதிரி தெரியலை. அவர் யாரையும் கைவிட்ட மாதிரி தெரியலை. அவர் யாருக்கும் துரோகம் பண்ண மாதிரி தெரியலை. அவர் யாரையும் அற்பமாய் நினைத்த மாதிரி தெரியலை. அவர் புழுதியிலிருந்து கூப்பிட்டாலும் உயர்த்துறார், மாளிகையிலிருந்து கூப்பிட்டாலும் உயர்த்துறார். அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவது இல்லை. இதை இன்னைக்கு உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் எழுதி கொள்ளுங்க. நான் கர்த்தரை தேடுறேன், அவர் என்னை கைவிடுவது இல்லை. ஆமீன். இருக்கீங்களா? அல்லேலூயா. அவரை தேடுங்க, அதிகமாய் தேடுங்க.